இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கப்புள் ரீல்ஸ் கொடுமைகள். இங்க பாரு, உனக்கு வேணா நான் கிச்சது சாபமா இருக்கு, நான் எனக்கு நீ கிச்சது வரந்தான். அழகான மனைவி, அன்பான துணைவி. சந்திரா, ஏன் ரோட்ல வரவன் போறவன் வெறுப்பேத்துற? ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு மாடல் வச்சு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது போல. இறங்கி செய்யறாங்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இதே தமிழ்ல பண்ணா வச்சுங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, அப்படி இப்படின்னா நார்மலா இருக்கும். நல்லா இருக்கு, பட் சிம்பிளா இருக்கு. அதே நார்த் இந்தியன் என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடிச்சு காமிச்சு ஒரு உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பண்றாங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்றாங்க. சங்கர் படம் மாதிரி விஷுவலா கிராண்டியரா மிரட்டலாம்ல, எப்படி? நல்ல வேலை, இது அக்கில்ல தான் முத்தம் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு ஆடுல வரும்டா, அந்த லெவலுக்கு போல. அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆடு வரும், வர வாய்ப்பு இருக்கு. வரும். விட்டு வருவா. நல்ல வசதியா இருந்துச்சு நமக்கு. ஏன்னா அந்த பொண்ணை காணோம், பொண்ணை காணோம். இன்னாடி இது, இன்னாடி இது, இன்னாடி இது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இருந்துச்சு, இப்ப காணோம். மேஜிக்கா? ஸ்கிரிப்டா இருந்தாலும் நல்லா இருந்துச்சுடா. நீ என்ன போன என்னைய போறீங்க? எதுக்கு அவரு போன? நீ தானே வண்டி வாங்கியிருக்கா? நீ தான் வண்டி வாங்கியிருக்க, அவ தான் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கா. சர்ப்ரைஸ் வந்து அவரால் நம்பவே முடியல. கங்க்ராச்சுலேஷன் மச்சே. இந்த சோஷியல் மீடியா உலகத்துல நிறைய கப்புள்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்து பார்த்துருப்பீங்க. கார் கொடுப்பாங்க, பைக்கு கொடுப்பாங்க, செயின் கொடுப்பாங்க, ரிங்கு கொடுப்பாங்க, போன் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, டிவோர்ஸ் கூட கொடுப்பாங்க. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. இது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா உண்மையா ஒரு கணவனுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கப்புள் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்டை பார்க்கலாம். அங்க வேறு நார்மலாவே 1 hour 2 hours ஆயிடும். இதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் தான் அவருக்கு பெட்ரூமே. சார் தூங்கிட்டா சார். ஏங்க அங்கேயே ரொம்ப நேரம் இருக்கேன்னு கேட்டா, அங்கதாங்க நான் நிம்மதியா இருக்கேன். எப்பா இந்த 2 மணி நேரம் இங்கே தான் நிம்மதியா இருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எப்படி இருக்கு? டிவி ஒன்று போட்டு கொடுத்துரு. சூன் பட் வாட்டர் ப்ரூஃப் இதுலயே வாழ்றாயா இந்த ஆள். அடுத்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா வந்து டிவியும் வந்துடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. உனக்கு என்ன குறை? தோ ஃப்ரிட்ஜ் வந்துருது, ஏசி வரப்போகுது, எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம். ஏசி ஆனா போட்டா நல்லா இருக்குமா?
ஒரு கணவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்காங்க பாருங்களா. இதுதாங்க ஒரு பெஸ்ட் கிஃப்ட். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. பைக் ஆடம்பரம், பாத்ரூம் அத்தியாவசியம். நானும் நிறைய கப்புள்ஸை பார்த்துருக்கேன். இந்த கப்புளை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா தான்டா இருக்கு. செத்துற போறீங்கடா. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியல. அவனுக்கு இவ்வளவு இருக்குடா. என்ன மச்சான் மச்சான். முன்னாடினா அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டு வாயிட்டு வாய் மாத்திட்டு இருப்பானுங்க. இப்ப கொஞ்சம் முன்னேறிட்டானுங்க. நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்னு தோணுதுல. அடுத்து இதே மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானுங்க. ஐயோ என்னடா அவனுங்க நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கானுங்க. ஷூட் பண்ணும்போது செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேட்டா செம்ம கேவலமா இருந்துச்சு. ஆனா நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. இப்பதான் குழச்சி சாப்பிட்றது நினைச்சு சாப்பிட்றதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டாச்சுங்க குடலுக்குள்ள கையை விட்டு எடுத்து சாப்பிடணும். நீ நல்லா மென்னு முழுங்கிடு, நான் குடலுக்குள்ள கையை விட்டு எடுத்து சாப்பிட்றேன். எப்படா உன்னால திங்க முடியுது? இன்னும் கொஞ்ச நாள் போனாச்சுங்க இன்னும் கீழே போயிடுவானுங்க. இந்த கப்புள்ஸ்குள்ள வந்து இந்த எச்சினா பார்க்க கூடாதுதான். இந்த ஒரே ஸ்பூன்ல சாப்பிட்றது, இந்த ஒரே வாட்டர் பாட்டில உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுக்கிறது, ஒரே தட்டில் சாப்பிட்றது, ஒரே கொய்யாக்காவை கடிச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நார்மலான விஷயம் தான். அதுக்குன்னு நீங்க வாயில பாலை ஊத்தி ஊற வச்சு திங்கிறது, இவங்களை கொன்னாலும் என் வெறி தீராது மாமா. டீயை வாயில ஊத்தி பிஸ்கட் நினைச்சு சாப்பிடுறது, இந்த அளவுக்கு மோசமாவடா போவீங்க? ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் உங்கள் சுபாஷ் கிஷம்பி. என்னடா பண்ணுறான்னு பார்க்கிங்களா? ஆமாங்க, வழக்கம் போல் ஒய்ஃபும் ஆஃபீஸில் கொண்டு விட்டு வந்தாச்சு. அப்புறம் மதிய சாப்பாட்டுக்காக எல்லாத்தையுமே தடபுடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவர் வந்துட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்துக்கிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்களோ, சமைக்கிறது, பாத்திரங்கள் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இவர் பண்ணிக்கிட்டு ஒரு பிஸ்னஸையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு இந்த மாதிரி நீ கேவலமா பண்ணலாமா? ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், பெண்கள் தான் வீட்டுல இருக்கணும். ஆண் மாமா, ஆண் பெண், ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், அதுதான் புருஷ லட்சணம். அது மாதிரியான தற்கூரி கமெண்ட்ஸ்னா நிறைய வந்துச்சு. நான் சொன்னது கொஞ்சம் கம்மி தான். இதை விட பேடா, இன்னும் பேடா கூட நிறைய வந்துச்சு. அசிங்கமா திட்டுனா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு நீயா நானால ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க. எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து, அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து, ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு கால் பிடிச்சி விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. இது மாதிரி என்னோட கணவருக்கு வந்துட்டு நான் என்னென்ன சேவைகள் செய்வேன், என் கணவருக்காக தான் நான் எல்லாமே செய்வேன், சமைப்பேன், அவருக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பேன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் அப்படின்னு தான் நான் ஜென்ரலைஸ் பண்ணேன். பட் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல உங்களோட கல்வியை நீங்க வேஸ்ட் பண்றீங்க, உங்களோட ஒரு சீட்டை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, எம்பியோட சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும். எனக்கு அது வேஸ்டா தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, விருப்பப்பட்டதை நான் படிச்சேன், எனக்கு விருப்பப்பட்டதை நான் இப்போ செய்யறேன். ஹோம் மேக்கரா இருக்கிறது நான் பயங்கர விருப்பப்பட்டு தான் இருக்கேன். ஆனா இவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் என்னன்னா, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், ஒரு உண்மையான குடும்ப பெண்ணே இவங்க தான், அவதாண்டி பெண், ஒரு நல்ல மனைவிக்கு எடுத்துக்காட்டு இவங்க தான். வாவ் நைஸ். அது மாதிரி என்னென்னமோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சிரிப்பு தாண்டா வருது உங்களுக்கு நினைச்சா. சிரிக்கிறேன்னு நினைக்காத. ஒரு பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அது இந்த சமூகத்துக்கு வந்து நார்மலா இருக்குது. இதெல்லாம் ஒரு பேசிக் தாங்க, இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அதே ஒரு பையன் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா
அதை வந்து இவங்களால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. யாருக்காக இருந்தானா ஆம்பளை சமைக்கலாமா? நீ என்ன சொன்னாலும் சரி இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதுதான் ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. இதை வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். இது ஒரு நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு பெருசா ட்ரிகர் ஆகி திட்டுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும் அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா, அவளுக்கு உதவியா இருக்கட்டும் நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? இவங்க தான் இது பண்ணணும் இவங்க தான் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். மனம் திரும்பு அவர் பண்ண எல்லாமே ஓகே தான், நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா அதை பாராட்டி ஆகணும். அதை வந்து கமெண்ட்ஸில் திட்ட வேணாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருந்தாரு, அதை காட்டுறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் உங்கள் சுபாஷ் கிருஷ்ணன் பி. என்னடா வழக்கமாக ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சமையல் வீடியோ தானே போடுவோம், இன்றைக்கி என்னடா பண்ணுறோம் தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஒய்ஃப்க்கு லீவு, இன்றைக்கி சண்டே ஆனதுனால அவங்களுக்கு பெடிக்யூர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோடய ஒய்ஃபோட காலை வாஷ் பண்ணி நான் அந்த தண்ணியை குடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவர் பண்ணது எல்லாமே ஓகே தான், ஆனா இது வந்து ரொம்ப கேவலம். இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இதை கண்டிப்பா கழுவி ஊத்தலாம். இதை வந்து கண்டிப்பா கழுவி ஊத்தலாம். கழுவி ஊத்தினாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோட ஒய்ஃபோட காலை வாஷ் பண்ணி நான் அந்த தண்ணியை குடிக்கிறேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. ஏன்னா இதை வந்து ஒரு பொண்ணே பண்ணா கூட அது தப்பு தான். தப்பு தான் மேடம். நீங்க அவங்களுக்கான சேவையை செய்யுங்க, சமைங்க, வீட்டு வேலைகள் செய்யுங்க, எல்லாமே பண்ணுங்க. இது வந்து ரொம்ப கேவலம். மனம் திரும்பு. காதலிக்கு ஐபோன் வாங்கி கொடுக்க பணம் இல்லாததால் இளைஞர் தனது ஒரு கிட்னியை விற்றுள்ளது அவரின் அறியாமையின் உச்சபட்சம் என்று இணையவாசிகள் கொந்தளித்துள்ளனர். காதலியின் ஆசையை நிறைவேற்ற காதலன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் தன் உயிருக்கே ஆபத்தை உருவாக்கி கொள்வானா என்று கேள்வி எழுப்புகின்றனர். பொதுவா இந்த காதலுக்காக இதயத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா இங்க ஒருத்தன் கிட்னியை கொடுத்துருக்கான்டா. இந்த கவுண்டமணி காமெடியில கூட ஒண்ணு வரும், பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா, ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க. இதெல்லாம் ஒரு காமெடியா நம்ம பார்த்திருக்கோம். அத அவன் ரியாலிட்டியில கொண்டு வந்திருக்கான்டா. இதை விட ஒரு லவர் என்னடா பண்ணணும்? இன்னைக்கு தான் உண்மையா லவர்ஸ். டேய் மாட்டிடா. இதுக்கப்புறம் நெஞ்சு இருக்கும் வரை கிடையாது, கிட்னி இருக்கும் வரை தான். இவன் தான் மேடம் உண்மையான லவர். எனக்கு இப்படி ஒரு காதலன் கிடைச்சிருந்தானா அவனுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன். இப்போ வந்து ஐபோன் வாங்கி கொடுத்துட்டான். ஒரு கிட்னி இல்லாதவன் கூட எப்பறம் அந்த பொண்ணு வாழும்? ஐபோனை வாங்கிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா, கிட்னி இல்லாதவன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்ட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவான்? கோவிந்தா கோவிந்தா. டேய் அதான் எங்க அம்மா ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் அடக்கிட்டு கொஞ்சம் அமைதியா அக்கா இருக்க சொல்லிருது. இவ்வளவு அழகா உங்க அம்மா இவ்வளவு அழகா தம்பி கொஞ்சம் சாத்தி. நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்டப்பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டு இருக்கோமா? இப்படிதான் பல இடங்கள்ல ஏதாவது பேசணும்னு பேசி அசிங்கப்படுறது. அந்த அசிங்கம் வந்து தற்கொலையோட ரொம்ப மோசமானது. நான் தாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடுவடா. அந்த டைம்ல செத்துலான்னு தோணும். என்ன விட்டுருங்க. இது வந்துட்டு இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோட்டா மாறும் தருணங்கள்ல அப்பப்போ நடக்கும். ஆனா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற நமக்கு தான் வந்துட்டு அது ஒரு பெரிய அசிங்கமா, ஐயோ ஒரு பெரிய அவமானமா, செத்துலாண்டா, இதுக்கப்புறம் வாழ்வே எனக்கு பிடிக்கலடா, தற்கொலை பண்ணிக்க போறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. நான் ரொம்ப சென்சிட்டிவ், என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனா அது எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்களே அவங்களுக்கு இது ஒரு பெரிய அசிங்கமாவே தெரியாது. எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அடுத்தடுத்த டாபிக் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நேத்து உனக்கு கால் பண்ண, ஒரு பையன் ஃபோன் எடுத்து என்ன சொன்னா? அசிங்கமா சொன்னான். எனக்கு ஒன்றும் புதுசு. என்னங்க மீனுங்க? மீனா? குடிடி. இருங்க நான் போய் புடிச்சிட்டு வரேன். என்னங்க வர மாட்டீங்க? இவுட்ரி மீனடி இவுட்ரி அது மீனடி. ஜட்டி போடாம ஆத்துல குளிச்சா இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். கொஞ்சம் பார்த்து குளிங்க, புழு நினைச்சு மீன் கொத்திட்டு போயிட போகுது. என்னடா இது?
இந்த காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி பார்த்துருக்கேன். இவங்க என்ன புதுசா இருக்கே, இது புதுசாக தான் இருக்கு. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.